முயற்சி இருந்தால் இமயம் கூட இடுப்பு உயரம்தான். சின்ன கிராமம். அதில் ஒரு குழந்தைகள் பள்ளி. அந்த பள்ளியில் சின்ன பெண். அவள் பெயர் யாமினி. படிக்க முயற்சி செய்கிறாள். ஆனால் வெற்றி அவளை தேடி வரவில்லை. தேர்வு முடிவு வந்தது. யாமினியின் கைகளில் அந்த பேப்பர். கண்களில் கண்ணீர். இதயம் முழுக்க ஏமாற்றம். நானும் முடியாதவள்தானா என்று அவள் மனம் கேட்டது. அந்த இரவு ஒரு மூலையில் உட்கார்ந்து அழுது கொண்டிருந்த யாமினியிடம் அவள் அம்மா வந்தார். மெதுவாக தலையை தட்டி சொன்னார், யாமினி, தோல்வி என்பது நிலையில்லை. முயற்சி செய், வெற்றி பெறும் வரை முயற்சி செய். அந்த வார்த்தைகள் யாமினியின் மனசுக்குள் தீப்பொறி மாதிரி விழுந்தது. அடுத்த நாள் முதல் அவள் வாழ்க்கை மாற ஆரம்பித்தது. இரவு எல்லோரும் தூங்கும்போது யாமினி புஸ்தகத்தோடு பேசினாள். அதிகாலை சூரியன் எழுவதற்கு முன்பே வீட்டின் வெளியே உட்கார்ந்து கனவுகளை எழுதினாள். நான் முடியும், நான் மாறுவேன், நான் வெல்வேன். நாள்கள் சென்றன, மாதங்கள் கடந்தன. ஒரு நாள் பள்ளியில் ஆசிரியர் கேட்ட கேள்விக்கு முதலில் கை உயர்ந்தது. அது யாமினியின் கை. ஆசிரியர் சிரித்தார். மாணவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். யாமினி உள்ளுக்குள் சிரித்தாள். அடுத்த தேர்வு. அவள் தேர்ச்சி பெற்றாள். ஆனால் முதலிடமில்லை. கண்களில் சிறிய ஏமாற்றம். ஆனால் மனசில் ஒரு குரல், இது தோல்வி இல்லை, இது இன்னும் பெரிய வெற்றிக்கான தொடக்கம். யாமினி மீண்டும் முயற்சி செய்தாள். மீண்டும் உழைத்தாள். மீண்டும் நம்பினாள். அடுத்த வருடம் மேடை, கைதட்டல், கண்களில் பெருமை, கைகளில் கோப்பை. யாமினி முதலிடம். அவள் பின்னால் நின்று கண்களில் கண்ணீரோடு சிரித்துக் கொண்டிருந்தாள். அவள் அம்மா, நான் சொன்னேன்ல, முயற்சி ஒரு நாள் பேசும். இன்று யாமினி வென்றாள். நாளை அவளை பார்த்து இன்னொரு குழந்தை நம்பிக்கை பெறும். ஏனெனில் தோல்வி முடிவு இல்லை, அது வெற்றிக்கு போகும் முதல் படி. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் கண்டிப்பாக லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்யவும்.